நம்ம எல்லாருமே பணம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் அப்படின்னு சொல்லி அது பின்னாடி போயிட்டு இருக்கும்போது அதை விட ரொம்ப வேல்யூபிளான ஒரு விஷயத்த கரெக்டாக யூஸ் பண்ண மறந்துடுறோம். அண்ட் திஸ் இஸ் லைஃப் லெசன்ஸ் ஃப்ரம் லிட்டில் ஸ்டோரிஸ். ஒரு பையன் எப்பவுமே டைம் வேஸ்ட் பண்ணிட்டே இருக்கிறத பார்த்து அவனோட அப்பா ஒரு கோயிலுக்கு கூட்டு போய் ஒரு 3 பிச்சைக்காரங்களுக்கு காமனா நிறைய அமௌண்ட் கொடுத்தாரு. கரெக்டா 1 இயர்க்கு அப்புறம் அந்த பையனை கூட்டிட்டு அந்த கோயிலுக்கு போனப்போ அந்த இடத்துல ஒரே ஒரு பிச்சைக்காரர் மட்டும் தான் உட்காந்து இருந்தாரு. அந்த பிச்சைக்காரர்கிட்ட போய் அந்த அப்பா, போன வருஷம் நான் உங்ககிட்ட நிறைய அமௌண்ட் கொடுத்தேன், அதை என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்போ, அந்த பணத்தை நான் நல்லா 2 மாசம் செலவு பண்ணிட்டு காசு தீர்ந்தது திரும்ப இதே இடத்துக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அண்ட் மீதி 2 பேர் என்னன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்போ, ஒருத்தர் நீங்க கொடுத்த காசை வச்சு இந்த கோயிலுக்கு ஆப்போசிட்ல ஒரு பெரிய ஐஸ்கிரீம் கடை ஓபன் பண்ணிருக்காரு அப்படின்னு சொன்னாரு. அண்ட் இன்னொருத்தர் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி கேட்டப்போ, அவரு நீங்க கொடுத்த பணத்தை சூதாட்டத்துல தோத்து போய் வேற ஒரு இடத்துக்கு பிச்சை எடுக்க போயிட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. சோ இந்த இடத்துல ஒண்ணுமே புரியாம இருந்த அந்த பையனை கூப்பிட்டு அவங்க அப்பா சொன்ன ஒரு வார்த்தை தான், பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த 3 பேருக்கும் நான் காமனா தான் கொடுத்தேன். அதை வெறும் பணம்னு சொல்லி செலவு பண்ணாங்க எல்லாருமே திரும்ப அவங்களோட பழைய ஸ்டேட்டுக்கே வந்துட்டாங்க. யார் அதை இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லி நினைச்சாங்களோ அவங்க மட்டும்தான் அவரோட லைஃப்ல அடுத்த ஸ்டெப்க்கு போனாரு. ஸோ நம்மளோட லைஃப்ல பணத்தை விட ரொம்ப வேல்யூபிளான விஷயம் தான் டைம். ஸோ அந்த ஒரு டைமை நம்ம வேஸ்ட் பண்ணாம நம்மளோட க்ரோத்துக்காக கிடைச்ச இன்வெஸ்ட்மெண்ட்டா நினைச்சு அதை யூட்டிலைஸ் பண்ணி ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நம்மளும் அடுத்த ஸ்டேஜுக்கு போவோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணிட்டே இருக்கிற உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி சின்ன ஸ்டோரிஸ் மூலியமா நிறைய லெசன்ஸ் கற்றுக்க இந்த பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க.